ஸோ ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சீரியஸ்னஸான ஒரு காரியத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். பேரண்ட்ஸ்க்கான முக்கியமான ஒரு வீடியோ தாங்க இதுங்க. என்னதுன்னா கார்ட்டூன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. சின்ன வயசுலேருந்து நம்ம மனசில் நீங்காத இருக்கிறது என்னென்னா சின்ன பசங்களுக்கு என்ன கார்ட்டூன்ஸ். ஸோ அந்த கார்ட்டூன்ஸில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. ஆனால் பாதி தீமை தான் இருக்குன்னு நாங்கள் சொல்ல வரேன். ஏன்னா சில கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பிள்ளைகள் அறிஞ்சோ அறியாமலையோ நிறைய பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் இங்கே நாங்கள் ஸ்ட்ராங்காக இங்கே என் கூட டியூஷன் பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க கூட இருந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதனால என்னென்னா கார்ட்டூன்ஸ் ஏன் நம்ம பார்க்கக்கூடாது, பிள்ளைங்கள கார்ட்டூன்ஸ் நிறைய கார்ட்டூன்ஸ் இருக்குது. ஆனால் சில கார்ட்டூன்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சில கார்ட்டூன்ஸ் பிள்ளைங்களை ஏன் பாதிக்குது அப்படின்னு நான் சொல்ல போகிறேங்க. முதலாவது கார்ட்டூனுங்க என்னதுன்னா என்னது சக்திமான்னு நம்ம 90s கிட்ஸ் எல்லாமே நிறைய பேர் பார்த்துருப்போங்க. என்னதுன்னா சக்திமான் ஆபத்தில் யாரோ ஒருத்தர் இருந்தாருன்னா காப்பாற்றுவார். இதே மாதிரி சக்திமானில் ஒரு சீன் இருந்தது. என்னன்னா ஒரு பையன் பில்டிங்லேருந்து கீழே விழுவான், சக்திமான் காப்பாற்றுவார். ரியல் இன்சிடென்ட்டே இந்த மாதிரி ஒரு நடந்துச்சு. என்னன்னா அவன் சின்ன பையன் பார்த்துட்டே இருந்தான். சரி பில்டிங் மேலே ஏறி சக்திமான் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங் மேலே ஏறி கீழே விழுந்து சக்திமானும் வரல, சூப்பர்மேனும் வரல, எந்த பேட்மேனும் வரல காப்பாற்றுறதுக்கு. கடைசியில் அந்த பையன் இறந்துட்டான். ஸோ இந்த மாதிரி சூசைடல் இறந்து உன்னை காப்பாற்றுவாங்க, யாரோ ஒருத்தர் ஒன்று அதெல்லாமே ஃபேக்குங்க. அதனால தாங்க நான் சொல்ல வரேங்க. இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் ஏன் பார்க்கக்கூடாதுன்னு முதலாவது. நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு கார்ட்டூன் சொல்லுங்கண்ணா. என்னடா டோரிமான்ல ஒருத்தர் இருப்பான்ல, யார் சொல்லுங்க? நோபிட்டா பற்றி நாங்கள் சொல்லணும்னா தட்ட சோம்பேறிங்க. உண்மையாகவே பக்கா சோம்பேறிங்க. எந்த பேச்சும் எந்த காரியத்தையும் இண்டிபெண்ட்டாக அவன் செய்ய மாட்டான். யாரோடையோ டிபெண்ட். யாரது? டோரிமானோட எப்போ பார்த்தாலும் டிபெண்ட்டாக இருப்பான். ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா டோரிமான் எனக்கு இது கொடு, எனக்கு அது கொடு, எனக்கு இதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு டிபெண்ட்டாகவே எப்பயுமே அவன் இருப்பான். படிக்க மாட்டான், ரொம்ப சோம்பேறியாக இருப்பான், எப்போ பார்த்தாலும் ஒருத்தவங்களோட டிபெண்ட்டாக இருப்பான். சொந்த காலில் நிற்கணும்னு. அப்போ என்னது பார்க்கும்போதே தெரியுது யார் நோபிட்டா பக்கா சோம்பேறியாவன். அதனால தான் இதெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஆமாம், அதிகபட்ச மார்க் எடுத்ததுன்னா 0 மார்க்கு. அதுக்கும் ஒரு டிவைஸ் கேட்பான், இது கொடுப்பா அது கொடுப்பாங்க. சரி, நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னா டாம் அண்ட் ஜெரிங்க. எல்லாருக்கும் பிடிச்சது தான். பட் அந்த டாம் அண்ட் ஜெரி ரைட்டர் எண்டை எப்படி முடிச்சார் தெரியுமாங்க? டாம் ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான். அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு இன்னொரு பணக்கார ஒரு டாமோட கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பான். அப்போ டாமுக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகியே என்னதுன்னா ரயில்வே ட்ராக்ல படுத்துருவான். ரயில்வே ட்ராக்ல படுத்தா என்னடா வரும்? ட்ரெயின் வரும். அப்போ என்னது ஒரு காதல் தோல்வினால அந்த ஸ்டோரியை முடிச்சிருப்பாங்க. ஜெர்ரிக்கும் அதே நிலைமை தான். ஜெர்ரி ஒரு பொண்ணு ஜெர்ரி ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருப்பா. என்னதுன்னா அந்த ஜெர்ரிக்கும் இன்னொரு பையனோட அவன் ஓடி இருப்பான். அப்போ ஜெர்ரியும் டிப்ரெஷன் ஆகிட்டு ட்ராக்ல டாமன் ஜெர்ரியும் ட்ராக்ல உட்காந்து தன்னோட வாழ்க்கையை முடிச்சுட்டாங்க. அப்போ என்னது இது பார்க்க நன்மையும் இருக்குது, பட் ஆனால் தீமை நிறைய இருக்குங்க. எப்படி முடிக்கிறாங்கன்னா சூசைட் பண்ணி இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ சூசைடல் தாட்ஸ் எல்லாமே கொண்டு வர மாதிரி இந்த சில காட்சிகள் இருக்குது. அதுதான் லவ் ஃபெயிலியர், அந்த மாதிரி காட்சிகள் கொண்டு வர மாதிரி இருக்குது. ஒரு காட்டு என்னன்னா சோட்டா பீமுங்க. சோட்டா பீமில் என்ன காட்டுவாங்கன்னா சோட்டா பீம் ஒரு லட்டு சாப்பிடுவாங்கன்னா பவர் வந்துருமா. நிறைய 2-3 லட்டு சாப்பிடலாம்டா. நிறைய லட்டு சாப்பிட்டா என்னடா வரும்? சுகரு, பிபி தான். சோட்டா பீம் பார்க்கும்போது என்னன்னா நிறைய லட்டு சாப்பிட்டா நிறைய பவர் வரும் அப்படின்னு தவறான எண்ணத்தை பிள்ளைங்களோட மனசுல விதைக்கிறாங்க. அதுதான் நெக்ஸ்ட் என்னதான் சொல்லுங்கடா. சின்சான் அதை பற்றி ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒன்று காட்டுவானுங்க. பட் ஆனால் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா சின்சான் எப்படிப்பட்டவன்னா சின்ன பையன்தான். அதில் என்னென்னா பெரியவங்களுக்கு கீழ்ப்படியவே மாட்டான். அப்பா அம்மாங்களுக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க. எப்போ பார்த்தா குறும்புத்தனம், சேட்டை பண்ணுறது, பெரியவங்களுக்கு கீழ்ப்படியாதது அப்படி இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா ஜாக்கி சானும் ஹல்க்குங்க. அவங்க கேரக்டர் எல்லாம் இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் கேரக்டர் பார்க்க ஹல்க்கு பார்த்தா ஒருத்தனை அடிக்கணும், ஒருத்தனை குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பழி வாங்குற எண்ணத்துலேயே தான் அந்த கார்ட்டூன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் சொல்ல வரோங்க, இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் எல்லாமே நீங்கள் எதுவுமே பார்க்காதீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கும் இன்டென்ஷனலாக காட்டாதீங்க. அதுதான் நாங்கள் சொல்ல வரோங்க. நெக்ஸ்ட் என்னதுன்னா இந்த மாதிரி சிலப்பட்ட சின்சானு, டோரிமானு, சோட்டா பீமு, ஜாக்கி சான் இதெல்லாமே பிள்ளைங்களை ரொம்ப பாதிக்குதுங்க. அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு நாங்கள் இந்த வீடியோ மூலயமா நாங்கள் சொல்லிக்கிறோங்க. ரெண்டாவது காரியத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட் யூ வாட்ச் மோர் தட் யூ பிகம் லைக் தட். எதை பிள்ளைங்க அதிகமாக பார்க்குறாங்களோ அதை செய்யணும்னு அவங்க கண்டிப்பாக தோணுவாங்கங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை பார்த்துக்க எதை அதிகமாக பார்க்குறாங்களோ அதை அவங்க கண்டிப்பாக செய்வாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்லட்டுமாங்க, WWF. அதில் என்னதுன்னா சண்டை போடுறது, அடிக்கிறது. 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பேண்ட்டு கூட வாங்குறதுக்கு
காசு இருக்காது. ஆனால் பெல்ட்டுக்காக 2 பேர் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதில் WWE வந்து ஃபுல்லாகவே வந்து என்னதுன்னா ஃபேக்குங்க. அந்த குத்துனா மனுஷன் இறந்துருவான்டா உண்மையாகவே. அப்போ என்னது, அது எல்லாமே ஃபுல்லாக வந்து WWE வந்து ஃபுல்லாகவே ஃபேக்கு தான். அது வந்து ஒரு விளம்பரத்துக்காக தான் அதை அடிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த WWE சின்ன பசங்களை நீங்கள் பார்த்துக்கங்க, WWE இந்த நிறைய பார்க்குறவங்க ஒருத்தனை கசின்ஸை போட்டு அடிக்கிறது, ஸ்மாக் போடுறது, அடிக்கிறது, குத்துறது, இதெல்லாம் எங்கேருந்து வருது? அதை பார்க்கறதுலேருந்து தான் வருது. ஸோ பிள்ளைங்க இந்த WWE எல்லாம் பார்க்க என்கரேஜ் பண்ணாதீங்க. நிறைய பேரண்ட்ஸும் வீட்டில் பொழுது போகலைன்னு சொல்லிட்டு உட்காந்து WWE உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நிறைய ரொம்ப வேதனை உள்ள காரியம் என்னன்னு தெரியுமாங்க? விமென்ஸ், அந்த WWE விமென்ஸ் இருப்பாங்க, டைட்டாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தன்னோட எல்லாமே காட்டுற மாதிரி. அதெல்லாம் பிள்ளைங்க பார்த்தாங்கன்னா அசிங்கமாக இருக்குங்க அதெல்லாமே. அதனால ஹம்பிளாக சொல்லிக்கிறாங்க, இந்த WWE எல்லாம் பார்க்குறக்கு என்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க. பேரண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு நிப்பாட்டுங்க. அதெல்லாமே ஹம்பிளாக நாங்கள் சொல்லிக்கிறோங்க. எதை பிள்ளைங்க அதிகமாக பார்க்குறாங்களோ அதை தான் அவங்க செய்வாங்க. இதுலேயே 3வது காரியம், பிள்ளைங்க யாருமே கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. என்ன வார்த்தை கேட்குறாங்களோ அதுதான் பேசுவாங்க. பிள்ளைங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. இங்கே உலகத்துக்கு எந்த சிறு பிள்ளைங்களும் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. என்ன வார்த்தை காதில் கேட்குறாங்களோ அதை தான் பேசுவாங்க. இப்போது வீட்டில் எப்போ பார்த்தாலும் கணவனும் மனைவியும் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு, வீட்டில் எப்பயும் கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டு வாடி போடி அப்படின்னு பேசிக்கிட்டா அப்பா எப்படி வளர்கிறாங்களோ பிள்ளையும் அப்படிதான் வளருவாங்க. ஸோ என்னதுன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். ஸோ பிள்ளைங்க யாருமே கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. என்ன வார்த்தை கேட்குறாங்க, சீரியலில் நிறைய வீட்டிலங்க சினிமா சீரியல் அதுதான் ஓடிட்டு இருக்கு. சினிமாவில் என்ன எடுக்கிறாங்க, சீரியலில் என்ன எடுக்கிறாங்க, எல்லாம் கன்றாவி தாங்க. சீரியலில் குப்பை தான் எடுக்கிறாங்க. உன்னை பிரிக்காமல் விட மாட்டேன், மாமியார் அழிக்காமல் விட மாட்டேன், மாமியாரை கொல்லுவது எப்படி, மருமகளை டார்ச்சர் பண்ணுவது எப்படி, 10 விதங்கள் எப்படி, இப்படின்னு எல்லாமே குப்பை தாங்க. அதனால தான் நாங்கள் சொல்ல வரேன், ஹம்பிளாக பிள்ளைங்க என்ன கவனிக்கிறாங்க அப்படின்னு கவனிங்க நான் சொல்ல வரேன். ஸோ பிள்ளைங்க யாருமே கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. ஏன்னா நிறைய பிள்ளைங்கங்க கெட்ட வார்த்தை வாயை திறந்தா கெட்ட வார்த்தை. நிறைய ஏன் கெட்ட வார்த்தை பேசுறாங்க தெரியுமா? அவங்க என்னத்தை அதிகமாக பார்க்குறாங்களோ அதுதான் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. பிள்ளைங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, கேட்குற வார்த்தைங்களை தான் பேசிகிட்டே இருப்பாங்க. சரி, நெக்ஸ்ட் 4வது காரியம் கேம்ஸ் தான். கேம்ஸை பற்றி நாங்கள் சொல்ல ஒரு அவேர்னஸ் சொல்லணுங்கன்னா, கிராண்டின்னு ஒரு கேம் இருக்குங்க. என்னென்னா ஒரு பாட்டிமா பேய் மாதிரி ஒரு பாட்டிமா வந்து கத்தி எடுத்துக்கிட்டு ஒருத்தனை கொல்ல வரும். அது எல்லாமே நான் ஒரு சிலவங்க வீட்டுக்கு போனேன். அந்த சின்ன பசங்கங்க அந்த கேம் உட்காந்து ஆடிட்டு இருக்காங்க. அவங்க மனசு என்ன ஆகுறது, எல்லாம் பேரண்ட்ஸு மொபைல் ஃபோன் வாங்கி தர பிரச்சனை இல்லை, ஃபோன் வாங்கி தரதும் பிரச்சனை இல்லை, ஐஃபோன் வாங்கி தரதும் பிரச்சனை இல்லை. அதில் என்னத்தை ஆமாம் என்னத்தை பார்க்குறாங்க, எவ்வளோ மணி நேரம் பார்க்குறாங்க, யார் கூட பேசுகிறாங்க, எப்படி பழகுறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, கண்காணிக்கிறதே இல்லை. கணவனும் மனைவியும் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டு ஃபோன் அவனை வாங்கி தந்துடுற, இப்போ ஃபோன் தந்துட்டா பிள்ளை சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு. பிள்ளை சைலண்ட்டாக இல்லைங்க, பிள்ளை வந்து அடிக்ஷனில் இருக்குது. ஃபோன் தந்துட்டு சாப்பாடு ஊட்டுற காலம் வந்துச்சு. வானத்துக்கு நேராக நிலாவை பார்த்து சாப்பிட்ற விட்ட காலம் மறந்து எல்லாருமே ஃபோன் பாரு தம்பி, ரீல்ஸை பாரு தம்பி, 24 மணி நேரம் ரீல்ஸ். அந்த ரீல்ஸை காட்டி தான் நிறைய பேர் சாப்பாடு ஊட்டுறாங்க. ஃபோன் இல்லாமல் உங்கள் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி காட்டுங்க, முடியாது. நிறைய பேர் ஒத்துக்கோங்க நீங்களே, கண்டிப்பாக. அதனால தான் நாங்கள் சொல்ல வரோம். கேம்ஸை பற்றி நான் சொல்லிடுறேங்க. ஃப்ரீ ஃபயருங்க, நிறைய பேர் அடிக்ஷனில் இருக்காங்க. என்னதுன்னா ஃப்ரீ ஃபயர், அது என்னென்ன சுடுற கேம், கொல்றது. ஆமாம், என்னதுன்னா மென்டல் ஆயிடுறாங்க. அது இல்லாமல் கை காலெல்லாம் ஒரு நியூஸ் கேட்டேன், அந்த கேம் ஆடி அவன் கை நைட்டெல்லாம் இப்படியே இப்படி நைட்டெல்லாம் இப்படி டிப்ரெஷனுக்குள் போயிட்டு மனநல பாதிக்கப்பட்டு நிறைய பேர் ஆயிருக்காங்க. அதனால தான் இந்த ஃப்ரீ ஃபயரு, பப்ஜி, கிராண்டி இந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்க என்ன கேம்ஸ் ஆடுறவங்க கூட பேரண்ட்ஸ் தயவு செஞ்சுங்க கவனிங்க. அதுதாங்க ஃபோன் வாங்கி தர்றது பேசுவேன், அதில் கவனிக்க வேண்டியது ஒன்று இருக்குங்க. அதுதாங்க என்னதுன்னா, ஏன்டா புனித்து நீ எல்லாம் கேம்ஸே ஆடினது இல்லையா இப்படி பேசுகிற? நான் கேம்ஸு எல்லாமே நானும் ஆடினதாங்க. ஆனால் என் லைஃப்லேயும் ஒரு கட்டம் வந்துச்சுங்க. எப்போ இது குப்பை அப்படின்னு தெரிஞ்சிச்சோ அப்போ நான் எல்லாமே விட ஆரம்பித்தேங்க. ஒரு வார்த்தை நான் படித்தேன், என் வாழ்க்கையை மாற்றிச்சுங்க. அதை நான் படித்து காட்டுறேன் உங்களுக்கு. ஐ வில் நாட் செட் பிஃபோர் மை லைஃப் எனிதிங் தட் இஸ் ஒர்த்லெஸ். என்னதுன்னா, குப்பையான காரியங்களை என் கண் முன்னாடி நான் வைக்க மாட்டேன். ஸோ குப்பைன்னு என் வாழ்க்கையில் தெரிஞ்சிச்சு, அதனால அதை நான் விட்டுட்டேன். ஏன்னா ஃப்ரீ ஃபயரு, பப்ஜி, கேம்ஸு இதெல்லாம் ஆடும்போது என் மைண்டு கரெக்டாகி என் டைம் வேஸ்ட்டு, படிப்பு வேறு பாதிக்கப்பட்டுச்சு. அதனால எப்போ அது குப்பைன்னு தெரிஞ்சிச்சோ நான் அப்போ எல்லாத்தையும் தூக்கி போட்டேங்க. சினிமா பார்க்குறது, இந்த சினிமா சாங்ஸ் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, அருவருப்பான சாங்ஸுங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, சினிமா சீரியல் இதெல்லாம் தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணாங்க. நிறைய நல்ல காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கடைசியில். அதெல்லாம் நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த சேனல்ஸ் எல்லாமே. கண்டிப்பாக பிள்ளைங்க சமுதாயத்தில் நல்ல பிள்ளைங்களாக வேறு. ஒரு வார்த்தைங்க, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்து, பெரியவன் முதிர் வயதானாலும் அதை அவன் விடான் அப்படி இருக்குது. ஸோ பிள்ளைங்களை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தணுங்க. சரி, இதில் நெக்ஸ்ட் இன்னொரு காரியங்க, சீக்கிரமாக முடிச்சிடுறேன். என்னதுன்னா, உங்கள் பிள்ளைங்களுக்கு 2 காரியம் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணுங்க. என்னதுன்னா, கண்டிக்கணும், ப்ளஸ் என்னதுன்னா
கண்காணிக்கணும். என்னதுன்னா பிள்ளைங்களை கண்டிக்கணும் ப்ளஸ் கண்காணிக்கணும். கண்காணிக்கிறது என்னன்னா பிள்ளைங்க எங்கே போகிறாங்க, பிள்ளைங்க எங்கே வராங்க, பிள்ளைங்க ஃபோன் வாங்கி தரது பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த ஃபோனில் யார் கூட பேசுகிறாங்க, எப்படி பழகுறாங்க, அதெல்லாம் நீங்கள் கவனமாக கவனிங்க. அதனால தாங்க தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் வந்து காதல் தோல்வி, அந்த தோல்வி, இந்த தோல்வின்னு நிறைய ப்ராப்ளம்ஸில் மாட்டிக்கிறாங்க. தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்களை கவனிங்க, கண்காணிங்க எதில் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் கண்காணிக்கிறதுனால தான் நிறைய பாதிப்புங்க. ப்ளீஸ் உங்கள் பேரண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்களை கண்காணிங்க. நெக்ஸ்ட் என்னென்னா கண்டிக்க வேண்டிய விதத்தில் பிள்ளைங்களை கண்டிச்சோன்னா கண்டிப்பாக பிள்ளைங்க கேட்பாங்கங்க. சில பேரண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, பிள்ளைங்களை எப்படி கண்டிப்பாங்க தெரியுமா? எப்போ பார்த்தாலும் பிள்ளை ஃபோனை வச்சா நோண்டிட்டுரும். என்ன எப்போ பார்த்தாலும் ஃபோன் நோண்டிட்டு இருக்கேன், போய் படிப்போம், ஏதோ மாடை மிரட்டுற மாதிரி ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு மாடை மிரட்டுற மாதிரி மிரட்டிட்டு இருப்பாங்க. உண்மையாக ஆனால் என்னதுன்னா சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னோன்னா, அன்பாக சொன்னோன்னா, பணிவாக சொன்னோன்னா கண்டிப்பாக என்னது பிள்ளைங்க கேட்பாங்க. இந்த மாதிரி மிரட்டினா யாராவது கேட்பாங்களாடா? இப்போ நான் ஃபோன் நோண்டிட்டு இருக்கோங்க வச்சுக்கோங்களேன், எப்போ பார்த்தாலும் இந்த டேடி நசன்னு ஃபோன் யூஸ் பண்ணாத படின்னு சொன்னால் இப்படி இந்த டோன் நீங்கள் பேரண்ட்ஸ் டோனை மாற்றிக்கோங்க. நீங்கள் கணவன் மனைவிக்குள்ளேயே அன்பு இல்லைன்னா பிள்ளைங்களுக்குள்ளே எப்படிங்க அன்பு இருக்கும்? பேரண்ட்ஸ் நீங்கள் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம்பிள். ஸோ கண்டிக்க வேண்டிய விதத்தில் நம்ம கண்டிச்சோன்னா பிள்ளைங்களை கண்டிப்பாக பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. ஆமாம். ஸோ வித் லவ், அன்பு, அந்த ஆயுதத்தை எடுத்துக்கோங்க. லவ்வால் அன்புனால கண்டிங்க, கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க கேட்பாங்க. நெக்ஸ்ட்டுங்க ஒரு வார்த்தையோட நான் சொல்கிறேங்க. என்னதுன்னா 2 தீமோத்தேயு 2:4 people will turn their ears away from the truth and turn aside to myths அப்படின்னு தமிழை நான் படித்து காட்டுறேன். சத்தியத்துக்கு செவிய விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் அப்படின்னு பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்குங்க. என்னன்னா சத்தியத்துக்கு செவிய விலக்கி, உண்மைக்கு கேட்க மாட்டாங்க, சத்தியத்துக்கு செவிய விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் இல்லை வந்துடுச்சுங்க. இந்த சினிமா, இந்த சீரியல், கார்ட்டூன்ஸ் இதெல்லாமே என்னதுன்னா கட்டுக்கதைகள். ஏதாவது உண்மையா இருக்காது, அதுல எல்லாமே கட்டுக்கதைகளாக தான் எடுக்கிறாங்க. ஸோ அந்த கட்டுக்கதையில் உங்களுக்கு பிள்ளைங்க சொல்லுங்க, எது உண்மையோ, எது நீதியோ, எது நியாயமோ பிள்ளைங்களுக்கு சொல்லித்தாங்க. கெட்ட வார்த்தை பேசாதடா, பொய் சொல்லாதடா, திருடாதடா, டிசிப்ளினா. ஏன்னா 5 விளையாதது 50 விளையாதுங்க. ஏன்னா நிறைய பிள்ளைங்க ஆல்கோஹாலுக்கும், ட்ரக்ஸுக்கும், சிகரெட்டுக்கும் பட்டிருக்காங்கங்க. தயவு செஞ்சுங்க உங்கள் பிள்ளைங்களை கண்காணிங்க, கண்டிங்க தாங்க நான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட் என்னதுன்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 காரியங்களை நான் சொல்கிறேங்க. இந்த 3 வார்த்தைங்க அந்த வீடியோ இருக்கும்போது என் மனசுக்குள்ள வந்ததுங்க. நல்லதை பாரு, நல்லதை பண்ணு, நல்லா இரு. மறுபடியும் நாங்கள் சொல்கிறோம் பாருங்க, நல்லதை பாரு, நல்லதை பண்ணு, நல்லா இரு. ஸோ சரி, ஓகே, நல்லதையும் கேளுங்க. ஆமாம். அப்போ என்னதுன்னா நல்லதை பார்த்தா தான் நல்லது பண்ண முடியும், நல்லது பண்ண முடிஞ்சாதான் நல்லா இருக்க முடியுங்க வாழ்க்கையில். ஸோ அப்போ என்னதான் வாழ்க்கையில் எதை பிள்ளைங்க அதிகமாக பார்க்குறாங்கன்னு கவனமாக கவனிங்க. ஸோ இப்போ பார்த்தாலும் பிள்ளைங்களுக்கு ஃபோன் தந்துட்டே மேனேஜ் பண்ணிக்காதீங்க வாழ்க்கையை. நிறைய காரியங்கள் இருக்குங்க. வாழ்க்கைன்றது சும்மா இல்லைங்க. பிள்ளைங்களை நடத்துறது ஒன்றும் சாதாரணமான காரியம் இல்லைங்க. அன்பா, பணிவா, டிசிப்ளினாக உங்கள் பிள்ளைங்களை விளைங்க. ஏன்னா சமுதாயத்தில் எத்தனையோ பிள்ளைங்க சீரழிஞ்சு கெட்டு போகிறாங்கங்க. ட்ரக்ஸுக்கும் ஆல்கோஹால் ரொம்ப வருத்தமாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோங்க. அதனால என்னதுன்னா நல்லதை பார்க்கணுன்னு சொல்லித்தாங்க, நல்லதை பண்ணுன்னு சொல்லித்தாங்க. நல்லா இரு தம்பி, பழி வாங்காத, அன்பாயிரு, மன்னிச்சு விட்டுரு, மறந்துரு, மன்னிக்கிற குணத்தை சொல்லித்தாங்க. என்னென்னா விட்டு கொடுக்குற குணத்தை சொல்லித்தாங்க. திருடாதன்னு சொல்லித்தாங்க. பொய் பேசாதன்னு சொல்லி, கெட்ட வார்த்தை பேசும்போது வாயில 2 போட்டுனா இந்த பிள்ளையும் கெட்ட வார்த்தை பேசாதுங்க. பெருமை வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. அன்பால் அந்த பெருமை கையாளுங்க. அன்பால் பெருமை கையாளுன்னா எந்த பிள்ளையும் கேட்குங்க. அதுதாங்க என்னதுன்னா சில யூடியூப் சேனல்ஸை வந்து நாங்கள் பேரண்ட்ஸ், நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் சொல்லிக்க சில யூடியூப் சேனல்ஸ் வேணால் எங்கள் சைடில் நாங்கள் போட்டு விட்றோம். அதை தயவு செஞ்சு நீங்கள் வந்து என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோங்க. சூப்பர் புக் தமிழ், அதுக்கப்புறம் ஜாலி கிட்ஸ், இந்த சைடில் நான் போட்டு விட்றேன். நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுதாங்க ஏன் இந்த ரொம்ப முக்கியமான நாங்கள் சொல்ல வந்தோம்னா, கார்ட்டூன்ஸ் நிறைய பிள்ளைங்களை 24 மணி ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே பிள்ளைங்க என்னது ஒன்று ஃபோன் எடுக்கிறாங்க, ஒன்று இல்லைன்னா டிவி முன்னாடி உட்காந்துடுறாங்க. என்னத்தை பார்க்குறாங்க அப்படின்னு தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்களை கவனிங்க. கார்ட்டூன்ஸ், இந்த சிலப்பட்ட கார்ட்டூன்ஸோட டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோங்க. தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்களை கார்ட்டூன்ஸ் வச்சு என்கரேஜ் பண்ணாதீங்க. டீச் டிசிப்ளின் ஃபார் யுவர் கிட்ஸ், அதை நாங்கள் சொல்ல வந்தோங்க. சரிடா, எல்லாருமே சேர்ந்து இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறோம். ஒரு அவேர்னஸ் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் கடைப்பிடிங்க. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க சமுதாயத்தில் நல்ல பிள்ளைங்களை வளருவாங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கோங்க. சரி, எல்லாமே சேர்ந்து சொல்லலாம். 2, 1. God bless you. ஸோ தேங்க்யூங்க.